அனைவரும் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஒருங்கிணைந்த ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ விரும்புகின்றோம். அதற்காக அறம் குரு டாக்ஸ் உங்களுக்காக உள்ளது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் குரு டாக்ஸ். நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன். கோயில் வந்து காலப்போக்கில் அழிஞ்சிட்டு இருக்குது. அதனுடைய அடையாளங்கள் தான் வந்து தலையில்லாமல் இருக்கிற கிடைச்ச நந்தி. நான் இது வரைக்கும் எந்த சிவன் கோயிலும் உட்கார்ந்த உடனே எனக்கு சாமியோட காட்சி கிடைக்கல. இங்க காட்சி கிடைச்சது சீக்கிரம். தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவருக்கும் இறைவன் என்பது உண்மைதான். நமது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் அருகில் உள்ள யாரும் அறியாத ஆனால் வரலாற்றில் சிறப்புமிக்க கிளையாறு பாய்ந்த கிளார் அகத்தீஸ்வரர் கோயிலை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜப்பான் நாட்டு சிவனடியார்களுக்கு தெரிந்த இந்த சிறப்புமிக்க கோவிலை பற்றிய அரிய தகவல் தொகுப்பை தான் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த காணொளி ஆரம்பிப்பதற்கு முன்பு வியூவர்ஸ்களுக்கு ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அகத்தீஸ்வரர் கோயில்கள் உள்ளது என்று ஒரு எண்ணிக்கை உங்களால் கமெண்டில் கூற முடிந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த காணொளிக்கு பொருத்தமான ஒரு கேள்வி என்பதனால் இதை காணொளி ஆரம்பத்திற்கு முன்பே கேட்கின்றோம். பல்வேறு தேவர்கள் சிவபெருமானின் திருமணத்திற்கு ஒன்றாக குவிந்தனர். இது எப்படி என்றால், ஒரு பெரிய கம்பெனியில் அனைவருக்கும் விடுமுறை என்றால் என்ன ஆவது என்பதை போல இதனை அறிந்த சிவபெருமான் அனைத்து தேவர்களுக்கும் ஈடாக ஒரே ஒரு ஆளை தேர்வு செய்கிறார். அவர்தான் அகத்தியர். இவரை மட்டுமே தென் திசையில் பயணிக்க அனுப்பப்படுகின்றார். அப்பொழுது அகத்தியர் கேட்கின்றார், உங்களது திருமணத்தை நானும் காண எனக்கு அருள வேண்டும் என்று. அதற்கு சிவபெருமான், நீ வேண்டிய இடங்களில் உனக்கு என் திருமணத்தை அகக்கண்ணில் காட்சி தருகின்றேன் என்று கூறுகின்றார். அகத்தியர் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அகத்தீஸ்வரரை வழிபாடு செய்து கொண்டே வந்தார். அதே இடங்களில் வழிபாட்டு பயனாக சிவபெருமான் திருமண காட்சியை தனது அகக்கண்ணில் கண்டார். இப்போது 2020 கிடைத்த சிவலிங்கத்தின் பயனாக மீண்டும் கும்பாபிஷேகத்தில் நடைபெற்ற அகத்தீஸ்வரர் கோயிலை பற்றி பார்ப்போம். கிளையாறு என்ற இடத்தில் வேதத்தின் உட்கருத்தான அறத்தை வளர்க்கும் நோக்கத்தில் இந்த அகத்தீஸ்வரர் 16 பட்டைகளை கொண்ட சிவலிங்கத்தை அகத்தியர் பிரதிஷ்டை செய்து உள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இறைவன் வந்து கிடைச்சது பாத்தீங்கன்னா ஐயாவோட திருமணி மட்டும்தான் கிடைச்சது. ஐயாவோட திருமணி பாத்தீங்கன்னா 16 பட்டைகளோட இருக்கிற சோடச மகாலிங்கம். 2000 வருடம் பழமையான கோயில் மட்டும்தான் இந்த 2 காலம் மடக்கம் இல்லைங்க நந்தியை பார்க்கணும். காஞ்சி புராணத்திலும் குறிப்பிட்டுக்கிறாங்க. வேகவதி ஆற்று படிகள் வந்து அறமலை நாயகுடன் ஒரு அகத்தீஸ்வரர் பற்றி ஒரு பதிகமும் எழுதிக்கிறாங்க. வாணியம்பாடி வெள்ளம் வந்து ஒரு 200 வருஷம் முன்னாடி வரும்போது ஊரே அழிஞ்சிட்டு இருக்குது. ஊர் வந்து இப்போ மேற்கு இருந்த ஊர் வந்து கிழக்கால நகர்ந்துருக்குது. அதுக்கான தடயங்கள் எல்லாம் வந்து இங்க எடுக்கும் போதெல்லாம் கிடைக்குதுன்னா ஒரு கிணறு கிடைச்சிக்குது. அதே மாதிரி தான் அந்த நந்தியும் கிடைச்சது. இந்த சோடச மகாலிங்கத்தை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 16 செல்வங்களையும் இந்த கோயிலை வந்து இந்த மூலவரை வந்து வணங்கும் போது நமக்கு எல்லாமே இதுல கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா அகத்திய பெருமான் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதுல 432வது லிங்கமாகும். சோழர் காலத்துல கந்தாதித்ய சோழன் அவரோட படத்தளபதி வீரகேசரியர் வந்து சிறப்பா வச்சிருந்ததா அகத்தியரோட ஓலைச்சுவடுகள் உறுப்பு மூலமா தெரிய வந்தது. இந்த கோயில்ல மட்டும்தான் 2 காலம் மடக்கின மாதிரி நந்தி இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. காஞ்சி புராணத்திலும் குறிப்பிட்டுக்கிறாங்க. அகத்தியரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட 432வது லிங்கமாக ஓலைச்சுவடு குறிப்பின் மூலம் அறியப்படும். 432 என்பது ஒரு முழுமையான எண். மேலும் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள 432 என்ற எண்ணின் சிறப்புகளை பற்றி இங்கே பார்ப்போம். நம்பர் 3, 432 என்பது ஃப்ரீக்வன்சி என்கிற ஒரு அளவை குறிக்கும். டிபெட்டியன் சிங்கிங் பவுல்ஸ் ஃப்ரீக்வன்சி ஹீலிங் என்று பல காணொளிகள் யூடியூபில் இந்த 432 என்ற எண்ணை குறிக்கிறது. இந்த 432 ஃப்ரீக்வன்சி ஹீலிங் அண்ட் பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்று கூறுகிறார்கள். இந்த ஃப்ரீக்வன்சி அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு துணையாக இருக்கிறது என்பதால் பலர் இதை தியானத்திற்காகவும் இந்த ஃப்ரீக்வன்சி ஹீலிங்கிற்காகவும் இதனை கேட்டால் பயனளிக்கும் என்று இணையதளத்தில் கூறப்படுகிறது. இங்க வந்து எண்ணற்ற அதிர்வலைகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆலயத்தை சுத்தி இவ்வளவு வெள்ளம் இருக்கு, அதிகமா இருக்கு, வேப்பமரம்லாம் செழிப்பா இருக்கு. ஆலயத்தை நீங்க இப்படியே விடக்கூடாது, ஆலயத்தை கட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல அவங்க பிரதோஷ வழிபாட ஆரம்பிச்சுட்டு போனாங்க. அவருக்கும் கொஞ்சம் தியான பயிற்சியெல்லாம் அவரு தெரியும் போல. அவர் உட்காந்து பார்த்துட்டு, நான் இது வரைக்கும் எந்த சிவன் கோயிலும் உட்கார்ந்த உடனே எனக்கு சாமியோட காட்சி கிடைக்கல. இங்க காட்சி கிடைச்சது சீக்கிரம் குடமுழுக்கு பண்ணுங்க, சாமி வேலை ஆரம்பிங்க அப்படின்னு அவர் கிளம்பிட்டோம். வேலை ஆரம்பிக்கிற வரலும் எனக்கு கண்டினியூவா ஃபோன் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க எப்ப ஆரம்பிக்கிறீங்க கேட்டுட்டு இருந்தாரு. அவரும் ஒரு காரணம் இங்க வேலை ஆரம்பிக்கிறது. நேர கணிதத்தின்படி 12 நேரம் என்பது 432,000 செகண்ட்ஸ் என்று கருதப்படுகிறது. எனவே நேரத்திற்கு மிக தொடர்புடைய எண் தான் இந்த 432. இது முழுமை மற்றும் முடிவை குறிக்கும் எண். அடுத்த குறிப்பு, யுகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 4 யுகங்கள் இருக்கின்றது.
இந்த ஒவ்வொரு யுகத்திலும் 432 என்ற கணக்கில் தான் ஒவ்வொரு யுகமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே முக்கியமான எண்ணாக இந்த 432 கருதப்படுகிறது. நாங்கள் முதலில் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அகத்தீஸ்வரர் கோயில்கள் உள்ளது என்று. இதனை துல்லியமாக நம்மால் கூற இயலாது. ஆனாலும் 432வது கோயிலாக காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற கிளையார் என்ற இடத்தில் அகத்தீஸ்வரர் கோயிலை அகத்திய பெருமான் நிறுவி இருக்கிறான் என்பதால் 432 கோயில்கள் மொத்தம் இருக்கக்கூடும் என்று நமக்கு தெரிய வருகிறது. எனவே இந்த கோயிலை வழிபடுவதன் மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் அறிய வருகின்றோம். நால்வர் பெருமக்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று வழிபடுவதைப் போல ஆன்மீகத்தில் இருக்கும் அன்பர்கள் தமிழ் மண்ணின் தலைவர் ஸ்தானத்தில் விளங்கக்கூடிய அகத்திய பெருமான் நிறுவிய பல அகத்தீஸ்வரர் கோயில்களையும் சென்று நாம் வழிபடுவோமாக. நமது பெருமைகளை நாம் அறிவோம். இந்த ஜப்பான் சிவனடியார் தனது பெண் குழந்தைக்கு அகஸ்தியா என்று பெயர் சூட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம். எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.